மகாம இப்ராஹிம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிற்கு சென்றதால் மகாம இப்ராஹிம் மிக சிறப்பிற்குரியதாக மாறியது. மஸ்ஜிதே குபா பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாக கட்டிய மஸ்ஜிதே குபா, முதலாக ஜும்மாவை தொழ வைத்த பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுத அந்த இடம் மஸ்ஜிதே குபா சிறப்பிற்குரிய இடமாக மாறி போனது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஜபல் நூர் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி இறங்கிய அந்த மலை இருக்கிறது அல்லவா, வெளிச்சமுள்ள மலையாக மாறி போனது. ஜபலுர் ரஹ்மா பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹ்மத் நிறைந்த மலைக்கு போனார்கள் அல்லவா, அதுவும் சிறந்ததாக மாறி போனது. முஸ்தலிஃபா, அரஃபா, மினா எல்லா இடங்களும் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கால்கள் பதித்த இடங்கள். இவைகள் அனைத்தும் சிறப்பிற்குரியதாக மாறி போனது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்ததற்கு பின்னால் தான் ரமலான் என்ற மாதம் சிறப்புக்குரியதாக மாறியது. மற்ற எந்த நபிமார்களுக்கும் ரமலான் என்ற மாதம் இல்லை. ரமலானிலே லைலத்துல் கத்ர் சிறப்பானது பெருமானாரால் தான். ரமலானிலே 3ஆம் இரவு 10 நாட்கள் சிறந்தது என்று சொல்லப்படுகிறது. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாகத்தான். ஒற்றைப்படை இரவுகள் சிறந்தது என்று கொண்டு வரப்பட்டதும் பெருமானாரின் சிறப்பின் மூலமாகத்தான் கொண்டு வரப்பட்டது. அன்பிற்கினியவர்களே, ஜும்மா நாள் என்பது பெருமானாருடைய உம்மத்திற்கு மட்டும்தான். மற்றவர்களுக்கெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமை என்றெல்லாம் அவர்களுக்கு மற்ற தினங்களிலே கொடுக்கப்பட்டது. ஜும்மாவுடைய நாளை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சிறப்பிற்குரிய நாளாக அல்லாஹ் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அது பெருமானாருக்கு கொடுக்கப்பட்ட சிறப்புகளில் ஒன்று. துல்ஹஜ்ஜினுடைய முத்திய 10கள் பெருமானாருக்கு சிறப்பாக ஆக்கப்பட்டது. முஹர்ரம் முந்திய 10கள் பெருமானாருக்கு சிறப்பாக ஆக்கப்பட்டது. என்ன சொல்ல வேண்டும் பெருமானாரை பற்றி சொல்லிக்கொண்டே இருக்கலாம். பெருமானாரின் சிறப்பு இந்த உலகத்திற்கு இருக்கிறது என்பதை மறந்துவிட முடியாது. பெருமானாரை தெரிந்தவர்கள் இந்த சிறப்புகளை எல்லாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அப்பொழுது தான் பெருமானாரை பற்றி சிறப்பாக பேச முடியும். பெருமானாரை கேவலமாக பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மரியாதை இல்லாமல் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் பெருமானாரை பற்றி தெரியவில்லை என்ற அர்த்தம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் காலத்தால் சிறந்தவர்கள், பெருமானார் இடத்தால் சிறந்தவர்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிமார்களுக்கெல்லாம் நபியாக ஆக்கப்பட்டவர்கள். படைப்பில்